யாருடா சாமி நீங்க இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை குடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நேத்து ஒரு ஓடிஐ நடந்தது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும், இந்தியாவுக்கும். அதுல நம்மளுடைய இந்தியன் பேட்ஸ்மேனான விராட் கோலியும், ருத்ராஜ் கெய்க்வாட்டும் பார்த்தா ஒரு தரமான செஞ்சுரி குடுத்துருப்பாங்க. நீங்க இந்த பக்கத்துல அடிச்சா, நாங்க அந்த பக்கத்துல அடிப்போம்னு சொல்ற மாரி சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு மரண பயத்தை காமிச்சது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, தண்ணி காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருந்தால் சவுத் ஆப்பிரிக்காவை வாஷ் அவுட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ தலைகீழ நடந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் பார்த்தா சீரியஸாக கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்று இருக்காங்க. சரி, டெஸ்ட் மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கா நம்மளுடைய ஹோம் கிரவுண்டில் பார்த்தா இந்தியாவை வாஷ் அவுட் பண்ணியிருப்பாங்க. சரி, அதே மாதிரி இந்த ஒரு ஓடிஐலையாச்சும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவை வாஷ் அவுட் பண்ணியே அவனு பார்த்தா நிறைய ரசிகர்களோட கனவு பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்ஸ்மேன் சல்லியேன்னு உருக்கிட்டாங்க. எப்பயுமே இப்போ கொஞ்ச நாளாக ரோகோன்னு தான் பேசுவோம். ரோஹித் சர்மா, விராட் கோலியை பற்றி தான் பேசுவோம். ஆனால் நேற்று நடந்த மேட்சத்தில் ரூகோன்னு பார்த்தா பேச ஆரம்பித்தாங்க. அது வேற யாரும் இல்லை, ருத்ராஜ் கெய்க்வாட் அவங்களுடைய முதல் சதத்தை பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கத்தில் விராட் கோலி 53வது சதத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரெக்கார்டை இனிமேல் யாரும் அடிக்க முடியாதான்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. இவங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க கிங் கோலியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு கிரிக்கெட்டில் உங்களுடைய ஜாம்பவான் யாருன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கிரிக்கெட் பார்க்குற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணி விட்டுருங்க. முதல் ஓடிஐயில் நம்மளுடைய இந்தியா பார்த்தா ஒரு மிகப்பெரிய வெற்றி பார்த்தா பிடிச்சிருப்பாங்க. ஸோ 349 அடிச்சா வின்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா களமிறங்கியிருக்கும் முதல் ஓடிஐயில். ஆனால் அதில் பார்த்தா 17 ரன் வித்தியாசத்தில் பார்த்தா இந்தியா ஜெயிச்சிருக்கும். அதுலேயும் பார்த்தோன்னா யான்சன் கடைசி வரைக்கும் போராடி இருப்பாங்க. பாஷ் அவங்களும் பார்த்தா கடைசி வரைக்கும் நின்று போராடி இருப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டாவது ஓடிஐயில் பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் பார்த்தா காற்று வீச ஆரம்பிச்சிடுச்சு. எங்களை வாஷ் அவுட் பண்ணுற நினப்பு கூட உங்களுக்கு வரக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா மரம் அடி அடிச்சுட்டு போயிருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மேட்சை வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் பவுமா அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீல்டிங் தாண்டா எடுப்போம்னு சொல்கிற மாதிரி பவுலிங்கே எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்க்கு வந்துட்டாங்க. ஹிட்மேனும் எஸ்எஸ் ஜெய்சோலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே வந்தாங்க. ஸோ நல்ல ஒரு தொடக்கம் கிடைச்சதை கண்டி அவங்க பார்த்தா அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலை. 8 பாலுக்கு 14 ரன் அடிச்சுட்டு பார்த்தா ரோஹித் சர்மா அவுட் ஆக 3 4 அடிச்சிருப்பாங்க. ஜெய்ஸ்வால்னு கேட்டிங்கன்னா 38 பாலுக்கு 22 ரன் பார்த்தா அடிச்சு அவங்களும் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. கிங் கோலியும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் பார்த்தா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்புக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ டீமை பார்த்தா எங்கேயுமே ரன்னை குறையாத அளவுக்கு பார்த்தா ரன் ரேட்டையும் பிடிச்சிக்கிட்டு ஸோ அவங்களுடைய செஞ்சுரியும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஸோ கிங் கோலின்னு கேட்டிங்கன்னா 93 பாலுக்கு 102 ரன் அடிச்சிருப்பாங்க. கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா 83 பாலுக்கு 105 ரன் அடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய முதல் சதத்தை பார்த்தா இந்த இன்னிங்ஸில் பதிவு பண்ணியிருப்பாங்க. 12 4 2 6 அடிச்சிருப்பாங்க. கிங் கோலி பார்த்தீங்கன்னா 7 4 2 6 அடிச்சு 109 ஸ்ட்ரைக் பார்த்தா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் ராகுல் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அகைன் பார்த்தா 43 பாலுக்கு 66 ரன் பார்த்தா அடிச்சு மேட்சை கொஞ்சம் ஃபைனல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. ஃபைனல் ஓவர் வரைக்கும் பார்த்தா நின்று நிதர்மா ஆடி இருப்பாங்க. வாஷிங்டன் சுந்தர் நடுவில் வந்திருப்பாங்க. ஏன் வந்தான்னு தெரியாமல் பார்த்தா ரன்னே இல்லாததுக்குலாம் ரன் அவுட் ஆகிட்டு அவங்க பார்த்தா போயிருப்பாங்க. ஜடேஜாவும் கேஎல் ராகுலும் ஒரு நல்ல பொறுமையாக பார்த்தா கடைசிக்கு நின்று ஆடி ஸ்கோருன்னு கேட்டிங்கன்னா 358 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ போன ஓடிஐயை விட இந்த ஓடிஐயில் பார்த்தா ஒரு 10 ரன் அதிகமாக இருக்குது. சரி, எப்படியும் இந்தியா ஜெயிச்சிரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா அதை தவிடுபடி ஆக்கிட்டாங்க. எப்படி என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கு சொல்கிறேன். 159 ரன் அடித்தா வின்னு சவுத் ஆப்பிரிக்கா களமிறங்கி இருப்பாங்க. அவங்களுடைய மார்க்ரம் ஓப்பனிங் வந்திருப்பாங்க. குயின்டன் டிகாக்கும் பார்த்தா ஓப்பனிங் வந்திருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் பார்த்தா கொஞ்ச நேரம் நல்லா போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் குயின்டன் டிகாக் பார்த்தா அவுட் ஆகிட்டு போய் பவுமா வந்திருப்பாங்க. ஆப்போசிட்டில் யார் அவுட் ஆகி போனாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் ஸ்டாண்டர்டாக ஆட போகிறேன்னு சொல்கிற மாதிரி 98 பாலுக்கு 110 ரன் அடிச்சிருப்பாங்க மார்க்ரம். அதில் 10 4 4 6 112 ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்கன்னா மார்க்ரம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் இருந்த டிகாக் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போய் பவுமா வந்திருப்பாங்க. அவங்களுடைய கேப்டன் 48 பாலுக்கு 46 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதில் 3 4 1 6 பார்த்தீங்கன்னா 95 ஸ்ட்ரைக் ரேட்டில் நின்று இருப்பாங்க. அதுக்கப்புறம் பவுமாவும் போய் அவுட் ஆகிட்ட பேருக்கு அப்புறம் தான் பிரிஸ்கி வந்திருப்பாங்க. 64 பாலுக்கு 68 ரன் அடிச்சிருப்பாங்க. கேஎல் ராகுல் கேட்ச் விட்டுருப்பாங்க. அதனாலும் பரவாயில்ல. ஸோ நான் ரன் அடித்து மேட்ச் ஜெயிக்கணும்னு சொல்கிற காரணமாக பார்த்தீங்கன்னா அவங்க நின்று விளையாடி இருப்பாங்க. 64 பாலுக்கு 68. யாருடா இந்த சின்ன பையன் மிஸ்டர் பேபி ஏபிடி, அதாவது பார்த்தா பிரேவேஸ் 34 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 54 ரன் அடிச்சு 5 6 1 4 பார்த்தீங்கன்னா இந்தியாவை கதற விட்டு இருப்பார். அப்புறம் நான் ஜார்ஜி பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 17 ரன் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் அவுட் போயிருப்பாங்க. ஸோ ஜான்சன் 2 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. போன மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் பண்ண முடியல. ஆனால் பாஷ் பார்த்தீங்கன்னா நின்று விளையாடி 15 பாலுக்கு 29 ரன் அடிச்சு அவங்களுடைய டீமை பார்த்தா ஜெயிக்க வச்சுட்டாங்க. இந்த ஒரு மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு போகுதுன்னா மார்க்கம் தாங்க போகுது. ஏன்னு தெரியுமா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஓவர் போட்டு 48 ரன் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை 98 பாலுக்கு 110 அடிச்சதால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீம் பார்த்தா வின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஒரு மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் மார்க்கம்க்கு கொடுத்துட்டாங்க.